வணக்கம். இன்னைக்கு நாம 2025ல தமிழ் சினிமாவுல அதிகமா லாபம் சம்பாதிச்ச படங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற சில பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்ஸ் அப்புறம் சில கட்டுரைகள் எல்லாம் வச்சு ஒரு அலசல் பண்ணலாம். சரி, வெறும் மொத்த வசூல் மட்டும் இல்லாம போட்ட முதலுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சது, அதாவது ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதை வச்சு பார்க்க போறோம். கண்டிப்பா. ஏன்னா அப்போதான் உண்மையான வெற்றி எதுன்னு தெரியும். சில சமயம் பெரிய வசூல் பண்ண படம் கூட பட்ஜெட் அதிகமா இருந்தா ROI கம்மியா இருக்கலாம். கரெக்ட். குறிப்பா முதல் 6 இடங்கள்ல இருக்கிற படங்களை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இந்த ROI வச்சு பார்க்கும்போது சில சமயம் ரொம்ப குறைந்த பட்ஜெட் படங்கள் எல்லாம் பெரிய ஹிட் ஆகி நல்ல லாபம் கொடுத்திருக்கிறது தெரியும். அது எப்படின்னு பார்ப்போம். ஆமா ஆமா. முதல்ல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி லாப விகிதம் காட்டுற 2 படங்கள் இருக்கு. மாமன் அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆமா, ரெண்டுமே பக்கத்துல வருது ROIல. மாமன் படத்தோட ROI பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 286.7%. அடேங்கப்பா, பட்ஜெட் வெறும் 10 கோடி ரூபாய் தானே? ஆமா, 10 கோடி பட்ஜெட்ல 45 கோடி ரூபாய்க்கு மேல வசூல். லாபம் மட்டுமே பாருங்க, 28.55 கோடி. இதுதான் 2025ல அதிக லாபம் கொடுத்த தமிழ் படம். சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பு, அந்த கிராமத்து கதைக்களம் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நிச்சயமா. ஹேஷாம் அப்துல் வஹாப் இசை பெரிய பிளஸ். குறிப்பா அந்த கள்ளாளியே பாட்டு. ஆமா, அந்த பாட்டு எல்லா இடத்துலயும் ஹிட். படத்துக்கு பெரிய பூஸ்ட் அது. இதுல என்னன்னா, குறைஞ்ச பட்ஜெட் அப்புறம் BC சென்டர்கள்ல, அதாவது சின்ன ஊர்கள்ல கிடைச்ச அந்த வாய்மொழி பாராட்டு இருக்குல்ல, அதுதான் முக்கிய காரணம். ஆமா, சில பேர் கதை கொஞ்சம் உணர்ச்சி வசமா இருக்குன்னு சொன்னாலும் குடும்ப ஆடியன்ஸ நல்லா இழுத்துடுச்சு. சரிதான். அடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலி. இதுவும் கிட்டத்தட்ட இதே கதை தான். ROI இல்ல 80% மேல. சரியா சொல்லணும்னா 284.5% ROI. பட்ஜெட் ஒரு 16 கோடி இருக்கும், ஆனா வசூல் 72 கோடி ரூபாய்க்கும் மேல. லாபம் 45.53 கோடி. சசிகுமார், சிம்ரன் நடிச்சிருந்தாங்க. இந்தியாவுல இருக்கிற இலங்கை அகதிகள் பத்தின கதை இல்லையா? ஆமா, அந்த ஒரு குடும்பத்தோட போராட்டத்தை சொன்ன படம். இது நகர்ப்புறங்கள்ல, அதாவது சென்டர்கள்ல நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. ஆமா, சிட்டில நல்ல ரீச் ஆச்சு. அந்த நடிப்பு, கதைக்களம் எல்லாம் சில பெரிய படங்களை விட அதிகமா பேசப்பட்டுச்சு. ZEE5 OTT ரிலீஸும் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆக 2 படமும் வேற வேற ஆடியன்ஸ் கிட்ட போனாலும் ROIல பக்கத்துல இருக்கிறது சுவாரஸ்யம்தான். அடுத்து ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி. 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம், மதகஜராஜா. ஓ, சுந்தர் சி டைரக்ஷன்ல விஷால், அஞ்சலி நடிச்சது. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு வந்துச்சே. ஆமா, 15 கோடி பட்ஜெட்ல எடுத்து 63 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ROI 224.7%. அப்படின்னா லாபம் மட்டுமே 33.7 கோடி ரூபாய். இவ்ளோ வருஷம் கழிச்சு வந்தாலும் பொங்கலுக்கு வந்தது ஒரு பிளஸ்ஸா? கண்டிப்பா. பொங்கல் ரிலீஸ், விஷாலோட அந்த மாஸ் அப்பீல், அப்புறம் சுந்தர்சியோட அந்த காமெடி ஃபார்முலா எல்லாம் சேர்ந்து படத்தை பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்கிடுச்சு. காலதாமதம் ஆனாலும் கரெக்ட் டைம்ல வந்தா ஒரு ஃபார்முலா படம் கூட ஜெயிக்க முடியும்னு காட்டுது இது. நிச்சயமா. அதே பொங்கல் ரிலீஸ்ல இன்னொரு படம், குடும்பஸ்தன். ஆஹா, மணிகண்டன் நடிச்சது. இது பட்ஜெட் ரொம்ப கம்மின்னு கேள்விப்பட்டேன். ஆமா, வெறும் 8 கோடி ரூபாய் பட்ஜெட், ஆனா வசூல் 28 கோடி ரூபாய். ROI பாருங்க, 250%. சூப்பர். லாபம் மட்டுமே 20 கோடி ரூபாய். ஒரு சாதாரண மனுஷனோட கதை, குடும்ப பொறுப்பு, கனவு, இதுக்கெல்லாம் நடுவுல அந்த யதார்த்தமான கதை, குறைஞ்ச பட்ஜெட், அப்புறம் ஷான் ரோல்டன் இசை, இதுவும் நல்லா கை கொடுத்தது. 2 பொங்கல் ரிலீஸுமே நல்ல லாபம் பார்த்திருக்கு. ஒன்னு மாஸ் கமர்ஷியல், இன்னொன்னு யதார்த்த சினிமா. இதுல என்ன தெரியுதுன்னா, பண்டறியங்காட்கள்ல எல்லா விதமான படங்களுக்கும் இடம் இருக்கு. குறிப்பா குடும்ப ஆடியன்ஸ குறிவைக்கிற படங்கள் நல்லா போகுது. அடுத்து டிராகன், பிரதீப் ரங்கநாதன் படம். இது பெரிய ஹிட் ஆச்சே. ஆமா, வசூல்ல பெரிய நம்பர். 35 கோடி பட்ஜெட்ல 150 கோடி ரூபாய்க்கு மேல வசூல். ஆனா ROI 176%. லாபம் நல்ல லாபம் தான், 52.90 கோடி ரூபாய். ஆனா ROI படி பார்த்தா மதகஜராஜாவை விட கொஞ்சம் கம்மி. ஓ, அப்படியா? வசூல் அதிகமா இருந்தாலும் பட்ஜெட் அதிகங்கிறதுனால ROI கம்மியா இருக்கு. ஆமா, இதுதான் அந்த வித்தியாசம். டிராகன் வசூல்ல டாப்ல இருக்கலாம், ஆனா முதலீட்டுக்கு கிடைச்ச லாப விகிதத்துல மாமன், டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன், ஏன் மதகஜராஜாவுக்கு பின்னாலதான் இருக்கு. புரியுது. பிரதீப்போட அந்த யூத் கனெக்ட், இசை எல்லாம் படத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. கண்டிப்பா. அவரோட மார்க்கெட் நல்லா வளர்ந்துருக்கு. கடைசியா லிஸ்ட்ல இருக்கிறது முழுமுழுப்பு. இது கொஞ்சம் வித்தியாசமான படமாச்சே. ஆமா, ஒரு பரிசோதனை முயற்சி படம்னு சொல்லலாம். இதோட ROI
130.4%. பட்ஜெட் வெறும் 8 கோடி ரூபா. ஓ, குடும்பஸ்தான் மாதிரியே 8 கோடி பட்ஜெட் தானா? ஆமா, வசூல் 25 கோடி ரூபாய்க்கு மேல, லாபம் ஒரு 17 கோடிக்கு மேல வந்திருக்கு. இது எப்படின்னா அந்த குறைந்த பட்ஜெட் விமர்சகர்கள் கிட்ட கிடைச்ச பாராட்ட, அப்புறம் ஓடிடில ஒரு ஆர்வம் கிரியேட் ஆனது, இதெல்லாம் சேர்ந்து படத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. இது ஒரு மாதிரி ஸ்லீப்பர் ஹிட். ஸ்லீப்பர் ஹிட். அதாவது ஆரம்பத்துல பெருசா எதிர்பார்க்காம போக போக மக்கள் மத்தியில ரீச் ஆகி ஜெயிக்கிறது. அதேதான். ஆக இந்த 2025 ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் தெரியுது. என்னது அது? அதிக வசூல் செஞ்ச படங்களோட லிஸ்டும் போட்ட காசுக்கு அதிக லாபம், அதாவது ROI கொடுத்த படங்களோட லிஸ்டும் வெவ்வேறையா இருக்கு. ஆமா, மாமன், டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன் மாதிரி குறைந்த பட்ஜெட் படங்கள் ROIல முன்னாடி நிக்குது. சோ இது என்ன சொல்ல வருதுன்னா, நல்ல கதை அதை கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கிறது, அப்புறம் பட்ஜெட்டை கட்டுக்குள்ள வைக்கிறது. இதுதான் 2025ல வெற்றிக்கான ஒரு ஃபார்முலாவா தெரியுது. நிஜம்தான். பெரிய பட்ஜெட், பெரிய ஸ்டார்ஸ் மட்டுமே ஒரு படத்தோட வெற்றியை தீர்மானிக்கிறது இல்லைங்கிறது நல்லாவே புரியுது. நிச்சயமா. இது தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு கதை தேர்வுலயும் சரி, பட்ஜெட் போடுறதுலயும் சரி ஒரு முக்கியமான பாலமா இருக்கும்னு நினைக்கிறேன். முணுமுணுப்பு மாதிரி படங்கள் கூட லாபம் பார்க்க முடியுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? கண்டிப்பா. கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற படங்களுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குன்னு இது காட்டுது. அப்புறம் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களோட வெற்றி, இது பெரிய ஸ்டார் வேல்யூவை விட கதை தான் எப்பவும் ஜெயிக்கும்னு சொல்லுதா? நல்ல கேள்வி. இல்ல, இது சும்மா இந்த வருஷம் இப்படி ஒரு ட்ரெண்ட் அமைஞ்சிருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிங்க. ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.